காணாத தேசம் அவ போனா காத்தோடு கரைஞ்சு இவ இசையானா ஆகாயம் எங்கும் இங்கு தீயாச்சு ஆவாரம் பூதா அதில் கரியாச்சு ஏரியன உடைஞ்சது போல் ஜோடி விழியும் அழுகிறதே கோடி கோடி கனவுகள் எல்லாம் கோடி துணியில் படுத்தாச்சு வாழையல உள்ளார வாழ்க்கை முடிஞ்சு போயாச்சு பிறையே என் பிறையே இங்கு பிழையாகி போச்சு உயிரே என் உயிரே இங்கு தூள் தூளாச்சு பிறையே என் பிறையே இங்கு பிழையாகி போச்சு உயிரே என் உயிரே இங்கு தூள் தூளாச்சு. உங்களை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன், மன்னிச்சுக்கோங்க. என்னால சரோ இல்லைங்கிறத நம்பவே முடியல. அதனாலதான் என்னால எந்த ஒரு பொண்ணையும் நிமிர்ந்து கூட பார்க்க முடியல. போதும், என் லைஃப்ல நான் ஒரு பொண்ணை இழந்தது போதும். உன்னை என் சரோவா தான் பார்க்கிறேன். நான் முடிவு பண்ணிட்டேன், வாழ்ந்தா உன் கூட தான். ஏய், நீ எடுத்த படுற அதான்டா சரியான முடிவு. ஆமாண்டா, சந்தோஷமா இருக்குடா. ஹலோ, எதுக்கு இப்ப சந்தோஷப்படுறீங்க? சிவா லவ்வா சொல்லிட்டான், 2 பேரும் சேர போறீங்க. அதான் சேர போறோமா? நான் எப்போ இவர்கிட்ட லவ் பண்றேன்னு சொன்னேன்? என்ன சொல்றா? ஏய் இலக்கியா, என்ன விளறியா? நீதான் ஏதோ பார்க்க அமைதியா இருந்த, பொண்ணுங்களை வேற பிடிக்காதுன்னு. இதனாலதான் வந்தனே தவிர உனக்குள்ள இவ்வளவு பெரிய கதை இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா உன் பக்கமே வந்திருக்க மாட்டேன். அட பாவி, உன்னால ஒரு பொண்ணு வேற செத்து போயிருக்கு. ஏய், என்னையும் லவ்க்குள்ள இழுத்து விட்டு சாகடிக்க பாக்குறியா? இப்ப என்ன தாண்டி நீ சொல்ற? என்ன லவ் பண்றே இல்லையா? ஏய் இந்தாமா, நீ இப்ப என்னதான் சொல்ல வர்ற? இப்ப ஒன்னும் சொல்ல வரல, நான் கிளம்புறேன். ஏய் நில்றி. இது வரைக்கும் நான் உன்னை பத்தி எதுவும் நினைக்கல. ஆனா இப்ப என் கதையை உன்கிட்ட முழுசா சொல்லிட்டேன். எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்க, விட மாட்டேன். அதே மீறி நீ எங்க போறதுனாலும் போடி. என் கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறேன் நானும் பாக்குறேன். சி போடா. பெருசா படலையே, பாத்துப்பா எந்திரிப்பா.
வண்டியிலலாம் விழுந்து உசுறு கொடுக்குற அளவுக்கு போயிட்டல. இங்க பாருங்க, நான் அழுது ஓடி போனதெல்லாம் உண்மைதான். ஆனா நானா போய் வண்டியில எல்லாம் விழல. வண்டி தான் என் மேல மோதிச்சு. ஜஸ்ட் அன் ஆக்சிடென்ட். ஜஸ்ட் அன் ஆக்சிடென்ட். ஏண்டி ஹாய். என்னை வெரைட்டி லவ் பண்ணிட்டு என் கதையெல்லாம் கேட்டுட்டு இப்போ ஐயோ சாமி என்ன ஆளை விட்டுருங்கன்னு சொன்னா உன்னை விட்டுருவனா? தூக்கிட்டு வந்து கல்யாணம் பண்ணும்ல. இங்க பாருங்க, ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க. நானா நெருங்கி வந்தேன், நீங்க விலகி போனீங்க. நான் விலகி போனேன், நீங்க நெருங்கி வந்துட்டீங்க. உங்களை தாலி கட்ட வச்சதே நான் தான். ஆமா, இப்போ உனக்கு என்னதான் பிரச்சனை? நீங்க தான் பிரச்சனை. ஏப்பா 2 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த பையன் ஒரு பொண்ணை தூக்கி கல்யாணத்துல பிரச்சனையாச்சு. இப்ப வேற ஒரு பொண்ணை தூக்கிட்டு வந்து கல்யாணம் முடிக்கிறாங்க. இதை கேட்கறதுக்கு ஆள் இல்லையாப்பா? பெத்தவங்களே கண்டுக்கல, நமக்கு என்னங்க வந்துச்சு? ஏங்க, எல்லா பேரண்ட்ஸும் ஒரே மாதிரியா இருப்பாங்க? பெத்தவங்க பிள்ளைகளை வாழ வைக்க தாங்க நினைப்பாங்க. அவங்கள பிரிச்சு வச்சு நாம என்ன பண்ண போறோம் சொல்லுங்க? மீதி 80 ரூபா. ஒரு டீ போடுப்பா. என்னங்கடா இது, நீங்களா இப்படி மாறிட்டீங்க? படிச்சேங்கிற பந்தா இல்லாம இறங்கி வேலை செய்றீங்க. ஆமா, யாரோட கடடா இது? களவும் கற்றுமரன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு காலத்துல வெட்டியா சுத்திட்டு இருந்தா வாழ்க்கை பூரா அப்படியே சுத்திட்டு இருப்பாங்களா? படிச்சவங்களாம் படிச்ச படிப்புக்கேற்ற வேலை தேடி அலையிறத விட்டு 10 பேருக்காவது வேலை கொடுக்குன்னு யோசிச்சான்னு வையே, நம்ம நாட்டில் இருக்க வேலை இல்லா திண்டாட்டத்தை போய்க்கலாம். தெரியுமா? இங்க பாரு, இன்னைக்கு வேணா அது சின்ன கடையா இருக்கலாம், இன்னும் கொஞ்ச நாள்ல இதே இடத்துல பெரிய ரெஸ்டாரண்ட கட்டுவோம். பாக்குறியா? அதுக்கப்புறம் மதுரையில எங்க பார்த்தாலும் எங்க ரெஸ்டாரண்டா தான் இருக்கும். என்னண்ணே பாக்குற? எங்கெல்லாம் ஒருத்தன் கல்யாணம் பண்ணி லைஃப்ல செட்டில் ஆயிட்டான். நாங்களும் தண்ணி அடிக்கிறது, வம்பு தண்டைக்கு போறதுன்னு எல்லாத்தையும் விட்டுட்டோம். இளைய தலைமுறைக்கு ஒரு முன்னுதாரணமா இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம். என்ன பாக்கியே? படிச்சவங்க எல்லாம் அறிவாளிங்கன்னு நிரூபிச்சிட்டீங்கல்ல. படிச்சவங்க மட்டும் தான் அறிவாளியா? சிந்திக்க தெரிஞ்ச அத்தனை பேரும் அறிவாளி தான்யா. ஸ்கூல் படிப்பே முடிக்காத பில்கேட்ஸ் தான் உலகத்தையே ஆட்டி படிச்சிட்டு இருக்காரு, தெரியுமா? இதெல்லாம் போய் நான் ஓங்கிட்ட சொல்றேன் பாரு, என்னைய சொல்லணும். யோ பாக்கே, ரொம்ப பேசுறிய. உன்னைய ஏதாவது டேய், உளுந்து 140 ரூபா விற்கிறா கிலோ. டேய், அவன் மூஞ்சில வேஸ்ட் ஆகாரா?